அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மை வி3 ஆர் சக்தியானந்தன் அவர்களுக்கு ஹைகோர்ட்ல பெயிலுக்கான ஃபைலிங் நடந்திருக்கு. மக்களே, நிறைய பேர் ஃபைலிங் அனுப்பியிருந்தீங்க, என்ன நடக்கும் அடுத்ததுன்ற கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் நேத்தி புழல் சிறையில் சக்தியானந்தன் அவர்களை சில பேர் மீட் பண்ணதாகவும் அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பற்றியும் என்ன சொன்னாருன்ற விஷயத்தை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை வி3 ஆர் சக்தியானந்தன் அவர்களுக்கு ஹைகோர்ட்டில் எப்போ பெயில் போட போகிறாங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் மக்களே, திங்கள் செவ்வாயில் இதை பற்றி ஃபைலிங் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அதற்கு ஏற்றாற் போலவே ஃபைலிங் அப்படிங்கிறது 23/7, அதாவது நேற்று வந்து ஃபைலிங் நடந்திருக்கிறது மக்களே. ஸோ ஃபைலிங் நம்பர் அப்படிங்கிறது வந்திருக்கிறது, நீங்கள் சைடில் பார்க்கலாம். இப்போது இதில் ரெண்டு விஷயம் நிறைய பேர் டவுட் கேட்டே இருந்தீங்க. சார் 420 ஐபிசி போட்டிருக்கிறாங்க, இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்ற கேட்டீங்க. அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் சார் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபைலிங் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சிஆர்எல் ஓபியாக வந்திருக்கு, கிரிமினல் ஓபி. ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். இதுக்கு இவருடைய ஏபியை விசாரித்த அவர் தமிழ்ச்செல்வி அவர்களுடைய பெஞ்சில் அந்த நீதிபதி பெஞ்சிலே வருதா இல்லை வேறு ஜட்ஜுக்கு வராங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. இப்போ ஃபைலிங் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது அப்படின்னால் நாளைக்கு நைட்டு சப்போஸ் வெள்ளிக்கிழமை இதுக்கு காஸ்ட் லிஸ்ட் போடுறாங்க அப்படின்னால், வெள்ளிக்கிழமை அட்மிஷனுக்கான டேட் போடுறாங்க அப்படின்னால் நாளைக்கு நைட்டு 8:30 மணிக்கு மேலே தான் இதற்கான காஸ்ட் லிஸ்ட் வெளியாகும். ஸோ வெளியான கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிற மக்களே. ஸோ அநேகமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது வந்து அட்மிஷனுக்கு கோர்ட்டு ஹியரிங்க்கு வரலாம். அப்போ தான் இது யார் ஜட்ஜு வராங்கன்ற நமக்கு தெரிய வரும். இது தமிழ்ச்செல்வி ஜஸ்டிஸே வராங்களா இல்லை வேற ஒருத்தவங்க மாறாங்கன்ற தெரிய வரும் மக்களே. ரெண்டாவது விஷயம், சார் 420 ஐபிசி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதாவது உங்களுக்கு விசாரணை முடிந்ததற்கு பின்பு செக்ஷன்ஸ்லாம் ஆல்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்டர் பண்ணதுனால இந்த செக்ஷன்ஸ் மாறி இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏன் இந்த செக்ஷன் போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. நான் சின்ன உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு செக்கை வந்து சைன் பண்ணி ஒருத்தர் கொடுக்குறீங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ஃப்ரெண்டு பட் வந்து ஒரு அவசரத்துக்கு கேட்குறாரு. நீங்கள் செக்கை கொடுத்துட்றீங்க. செக்கை கொடுத்து அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு டேட் போட்டு கொடுக்குன்னு வச்சுக்கலாமே. வெள்ளிக்கிழமை டேட் போட்டு கொடுத்துட்றீங்க. வியாழக்கிழமை நைட் அன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. வியாழக்கிழமை நைட் அன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, நீங்கள் போய் அந்த பணத்தை வேறு வழி இல்லாமல் செலவு பண்ணிடுறீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த செக்கு வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடுச்சு. இல்லை ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துடலாம், மறந்து போச்சு. உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டு செக்கை போட்டுறாரு, போட செக்கு பவுன்ஸ் ஆகிடுது. ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு சொல்கிறாரு செக்கு பவுன்ஸ்ன்னு சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக காசு தேவைப்பட்டிருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு, உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் செக்கு போட செக்கு பவுன்ஸ் ஆகுது. உங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, உங்களுடைய மெடிக்கல் பிரச்சனையில் நீங்கள் பிஸியாக இருந்துடுறீங்க, எடுக்க முடியல, உங்களுக்கு கோவப்பட்டுறாரு, சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க மக்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அந்த நபர் போயிட்டு சப்போஸ் இந்த செக் பவுன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை போய் அவர் கோர்ட்டில் கொடுத்தாரு, ஒரு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணார்னால் உங்கள் மீது 420 ஐபிசி சீட்டிங் கேஸ் போடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். சார், நீங்கள் உங்களோட அடிப்படையில் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இதுவரையில் செக் பவுன்ஸ் பண்ணாத ஆளாக இருக்கலாம், இதுவரையில் உங்களுக்கு எந்த விதத்திலையுமே யாரையும் ஏமாத்தாத ஒரு ஆளாக இருக்கலாம், இதுவரையில் நீங்கள் எந்த இடத்துலையுமே உங்கள் ஃப்ரெண்டை பிட்ரே பண்ணாத ஒரு ஆளாக இருக்கலாம், எந்த இடங்கள்லையுமே நீங்கள் பண மோசடி பண்ணாத ஆளாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் செக் பவுன்ஸ் அப்படின்றது இருந்தாலே அது வந்து 420 ஐபிசியில் வந்துடும் அப்படின்னு சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் விஷயம். இவன் 420 கேஸ் உங்கள் மேலே கொடுத்துருவாங்க, 420 ஃபைல் பண்ணுருவாங்க, உங்களை அரெஸ்ட்டும் பண்ணுருவாங்க, ரிமாண்டும் பண்ணுருவாங்க. அடுத்தது கோர்ட்டு ஹியரிங் வரும். ஹியரிங் வரப்போ பெயில் கேட்குறப்போ லோவர் கோர்ட்டில் உங்களுக்கு பெயில் கிடைக்காது. ஏன்னால் 420 போட்டிருக்காங்க. ஸோ பெயில் தர மாட்டாங்க. அதுக்கும் செக்ஷன் கிராவிட்டி இருக்குது. ஹை கோர்ட்டுக்கு வரும். வந்த உடனே ஹை கோர்ட்டில் நீங்கள் முறையிடுறப்ப நீங்கள் என்ன போடுவீங்கனால், சார் என் மேலே 420 போட்டாங்க, உங்கள் வக்கீல் சொல்வார். இவருக்கு இதுவரையில் சிபில் ஸ்கோர் எடுத்து பார்த்தாலோ இல்லை பேங்க் டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தாலோ அந்த பேங்க்கில் இதுவரையில் அவர் எந்த செக்கு பவுன்ஸும் பண்ணது கிடையாது. உங்கள் மேலே அபிப்பிராயம் ஏறும். அடுத்தது வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு அவங்களுடைய வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. வியாழக்கிழமை அன்னைக்கு இவர் அக்கௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரத்தை சமர்ப்பிப்பார் ஹைகோர்ட்டில். அப்போ உங்கள் செக்கு எந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான தேவையான காசு, அதுக்கு மேலே கொஞ்சம் காசு வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு வரைக்கும் உங்கள் அந்த அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீதிபதி பார்ப்பார். அடுத்து உங்கள் மேலே ஒரு மதிப்பு ஏறும்.
அடுத்தது வியாழக்கிழமை நைட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க, ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. எல்லா செலவையும் ஜிபே மூலிமா அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை காட்டுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸை காட்டுவாங்க. குழந்தைக்கு உடம்பு சரி அட்மிட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸை காட்டுவாங்க. இப்போ உங்கள் மேலே இன்னும் மதிப்பு ஏறும். ஏறினதுக்கப்புறம் ஜட்ஜு கேட்பாரு, சரிங்க இப்போ இவர் வேணுன்னே பண்ணல, இன்டென்ஷனலாக இவரை ஏமாற்றணும் அப்படின்னு இந்த செக்கை பவுன்ஸ் பண்ணி இவர் மேலே 420 கேஸ் போடப்படலைன்னு தெளிவாக தெரியுது. இப்போ இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்பார். சார் கண்டிப்பாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்து விட்டுருவாங்க. இது ப்ராசஸ். இப்போ இந்த இடத்துல எடுத்து பாருங்க, ஒரு 5 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பணம் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 2 பேர் வந்து ஃபேக், நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பேபி சொர்ணம் பயங்கரமான ஃபேக்கு நமக்கு தெரியும். மற்ற 3 பேர் எடுத்துக்கங்க. இப்போது பணம் வரல அப்படின்னு சொன்னால் அந்த பணம் அப்படிங்கிறதை ஏன் போடப்பட முடியவில்லை, கேஒய்சி அப்படி என்ன இருந்துச்சு, என்ன இஷ்யூ இருந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஜூன் மாதத்துலேருந்து இப்படி பணம் போட்டுக்கிட்டு இருந்தார், ஜூன் ஃபுல்லாக பணம் போட்டுக்கிட்டு இருந்தார், அதுக்கு பிறகு இஓடபிள்யூ கேஸ் எப்படி உங்க மேலே ஃபைல் பண்ணப்பட்டுச்சு சென்னையில், எப்படி வந்து ஏபி அப்ளை பண்ணார், ஏபி அப்ளை பண்ணதுக்கான ஆதாரம் இருக்கும், இது எல்லாத்தையும் காட்டுவாங்க. அப்போது இவர் பணம் போடாமல் ஏமாத்தனோட எண்ணம் ஒரு கிடையாது, பணம் போட்டுக்கிட்டு இருந்தார், எல்லாமே தெளிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னன்னால் இவர் பணம் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் உதாரணத்துக்கு கைமாத்தோட தான் பணம் போய் வாங்கிட்டு அந்த பணத்தை இங்கே திருப்பி தரலனாலே உங்கள் மேலே சீட்டிங் கேஸ் தான் போடுவாங்க. பணம் திருப்பி தரலன்னு சீட்டிங் கேஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடப்பட்டதான் இந்த 420 ஐபிசி மக்களே. அதாவது பணத்தை கொடுக்கவில்லைன்னு ஒரு வார்த்தை வந்தாலே சீட்டிங் கேஸ் போடுவார்கள். அதற்காக அவர் வந்து பெரிய குத்தம் பண்ணிட்டாங்கன்றது கிடையாது. இந்த செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணப்பட்டுச்சு, அதனால இந்த ஆல்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் இப்போது சக்தியானந்தன் தரப்பு அட்வொகேட் வந்து கவுன்சில் என்ன வாதாடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தது இந்த பெயில் எப்படி கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும் மக்களே. ஏனால் இவங்க தரப்பான வாதத்தை லோயர் கோர்ட்டில் முன்வைக்கவே முடியவில்லை. ஏன்னால் அங்கே ஆர்கியூமெண்ட்டே போகலை. ஏன்னா செக்ஷன் கிராவிட்டி இருக்குன்றதுனால அந்த இடத்துல பெயில் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹைகோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டை கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போது இவர் யாரையும் ஏமாத்துற நபர் இல்லை, எல்லாருக்கும் பணம் போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காருன்ற ஆதாரங்கள் மொத்தத்தையும் அங்கே சமர்ப்பிக்கும் பொழுது சத்யானந்த் அவர்களுக்கு பெயில் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஈவன் தோ இந்த இடத்துல ஜூலை 5 போய் அவர் வந்து சரண்டர் ஆயிருக்கார். அப்போது இந்த ஹியரிங்லாம் வரதுக்கு அப்படிங்கிறது அட்மிஷன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வந்தாலுமே அடுத்தது யூடபிள்யூ சைட்லேருந்து கவுண்டர் கேட்பாங்க. அவங்க கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒரு 3 days தான் வச்சுக்கோங்க மக்களே, ஒரு 3 நாள் ஆகும். லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டே தான் வச்சுக்கோங்களேன். டியூஸ்டே கொடுக்குறாங்கனால் டியூஸ்டே அன்னைக்கு ஆர்குமெண்ட் போகுது அப்படின்னால் செவ்வாய்க்கிழமை தேதி அன்னைக்கு இவர் ஆல்மோஸ்ட் ரிமாண்ட் ஆகி, ஏன்னா ஜூலை 5 போய் சரண்டர் ஆகிறாரு, அப்போ ரிமாண்ட் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை தேதி என்ன வருதுன்றதை பார்க்கணும். அந்த தேதி அன்னைக்கு இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வரைக்கும் இவர் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. அப்படிங்கிறது பாதிக்கும் கிட்ட செக்ஷன் கிராவிட்டி கவர் பண்ணியிருந்தாலும் ஹைகோர்ட் நினைத்தால் நிச்சயமாக பெயில் கொடுக்க முடியும் மக்களே. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் அடுத்து நடக்க போகிற விஷயங்களா இருக்கும் மக்களே. அடுத்தது ஜென்ரலாக வந்து புழல் சிறையை பொறுத்தளவுக்கு 2 விதமான பிரிசனர்ஸ் உள்ள இருப்பாங்க. ரிமாண்ட் பிரிசனர்ஸ்னு சொல்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, கன்விக்டட் பிரிசனர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது தமிழில் சொல்ல போனால் உங்களுக்கு விசாரணை கைதிகள், விசாரணை சிறைவாசிகள்பாங்க. இன்ஃபேக்ட் வி ஷுட் நாட் சே கைதிகள், அங்கே சட்டப்படி விசாரணை சிறைவாசிகள், இன்னொரு பக்கம் தண்டனை சிறைவாசிகள்பாங்க. ஸோ விசாரணை சிறைவாசிகள் அப்படிங்கிறவங்கள புழல் சிறையில் வந்து திங்கள், புதன், வெள்ளி போய் பார்க்கலாம், விசிட்டர்ஸ் போய் பார்க்கலாம். அதே தண்டனை சிறைவாசிகளை பொறுத்தளவுக்கு செவ்வாய், வியாழன், சனி போய் பார்க்க முடியும். இதுதான் இதுக்கான ப்ராசஸ். ஸோ நேற்று ஒரு சில நபர்கள், MyV3 சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து சத்யானந்தா அவரை போய் பார்த்ததாக ஒரு தகவல் வெளியாயிருந்திருக்கு மக்களே. அப்போது அவர் எல்லாரையும் தைரியமாக இருங்க, யாரும் வருத்தப்படாதீங்க, நான் வந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவேன், வந்து கம்பெனி நடத்துவோம், நிச்சயம் நடத்தப்படும் கம்பெனி, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்ததாக ஒரு ஆடியோ வெளியாயிருந்தால் எல்லாரும் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க மக்களே. ஸோ இதுதான் இது நிலவரம். நிறைய பேர் கேட்குறீங்க பணம் எப்போ வரும் சில பேர் கேட்டிங்க பார்த்தீங்களா. அதில் ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஓப்பனாக சொல்லணும்னால் அசோக் ஸ்ரீநிதியை சார்ந்த அந்த ஃப்ராடை சார்ந்த பல ஃபேக் ஐடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளாவே தெரியுது. அந்த ஃபேக் ஐடிக்கெலாம் பதில் சொல்ல நியாயமாகவே பணம் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள் எம்டிஏ பதில் சொல்லியிருக்காரு. என்னென்னால் அவர் பெயிலில் வெளியே வந்ததுக்கு பிறகு கம்பெனி திரும்ப நடத்தப்படும், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு மக்களே. இதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். ஸோ அவர் பெயிலில் வரட்டும். பெயில் பற்றியும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஹைகோர்ட்டில் வந்து ஃபைலிங் நடந்திருக்கு.
அடுத்தது லிஸ்டிங் வரும். லிஸ்டிங் வந்ததுக்கப்புறம் ஜட்ஜ் யாரும் போடுவாங்க. அட்மிஷன்ஸ் வரும். அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் கவுண்டர் கொடுக்க சொல்லுவாங்க. கவுண்டர் கொடுக்குற அன்றைக்கி ஆர்குமெண்ட்ஸ் போகும். ஆர்குமெண்ட் முடிந்ததற்கு பிறகு ஒரு ஆர்டர் கொடுப்பார். ஸோ இந்த ஆர்டரை தான் பெயில் கிடச்சிக்கா இல்லையான்ற நமக்கு தெரிய வரும் மக்களே. ஸோ ஆர்டரை கொடுத்து அவர் பெயிலில் வெளியே வந்துட்டார் அப்படின்னா, வெளியே வந்ததுக்கு பிறகு உங்கள் கம்பெனி தொடர்ந்து நடத்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். ஏன்னால் ஜெயிலில் இருக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்க விஷயம் கிடையாது. ஒரு சட்டத்தில் ப்ராசஸ் இருக்குன்னா அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது தான் ஜெயிலில் இருக்கார். ஸோ அவர் பெயிலில் வெளியே வந்ததற்கு பிறகு அதுக்கு சில ஃபார்மாலிட்டி கொடுப்பாங்க, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கம்பெனி எடுத்து நடத்தி கண்டிப்பாக அவங்க சம்பளம் போடுறத அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் மக்கள். என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.